ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ஐயா வந்து கனியூர்லேருந்து வந்திருக்கிறீங்களா? ஆமாங்க. ஐயாவோட பெயருங்க ஐயா? நாராயணன், ஏஎஸ் நாராயணன். ஏஎஸ் நாராயணன். ஐயர்மலை சன்மார்க்க சங்க செயலாளராக இருக்கேன். சரி ஐயா. வடலூரில் இருக்கிற முருகானந்த ஆசிரமத்தில் ட்ரஸ்ட் போர்டில் ஒரு மெம்பராக இருக்கேன். ட்ரஸ்ட் போர்டில்? ஆமாங்க. அது முருகானந்த ஆசிரமம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற வழியில் இருக்கு. வழியில் இருக்கிற வடலூரில் ஒரு சாமி வந்து 64 அங்கே சமாதாயிடுறாங்க. அதுக்கு ஒரு ட்ரஸ்ட் போர்டு போட்டு நாங்கள்லாம் அங்கே பராமரிச்சுட்டு வர்றோம். நல்லதுயா. அதில் நான் ஒரு கமிட்டி மெம்பராக இருக்கேன். அங்கே தான் இப்போ அங்கே வந்தால் பக்தர்கள் தங்கிறதுக்கு ஒரு வசதியாக இருக்குங்கிறதுக்காக ஒரு கட்டடம் கட்ட ஆரம்பித்து நடந்துக்கிட்டு இருக்கோம். அது எங்கள் ஊர் பகுதியிலேருந்து தூரமாக இருக்கிறதுனால இந்த பொருளாதார வசதிகள்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்குங்க. சரியா. அது சன்மார்க்க அன்பர்களை நேரடியாக வீட்டுக்கு போய் பார்த்து அவங்க கொடுக்குற தொகையில் வாங்கிட்டு போய் தான் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சரி சரி சரி. ஆனால் நல்லபடியாக நடந்து முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது. எத்தனையில் இப்போ கட்டணம் ஆகிட்டு இருக்கு? ஒரு 32க்கு 18 ஒரு ஹாலுங்க. சரி. 30க்கு 8 ஒரு போர்ட்டிக்கோ. இதை தாண்டி இன்னொரு 10 அடி கூட நாம் பின்னாடி ஒரு சீட்டை போட்டு ஜனங்க உட்கார்றதுக்கு செய்யறதுக்கெல்லாம் ஒரு ஏற்பாடு பண்ணிக்கலாம். சரி சரி சரி. ஆக ஒட்டுமொத்தமாக ஒரு 7 லட்சம் ரூபாயில் இந்த வேலை ஆரம்பிச்சிருக்கோம். அதில் பாதி வேலை தான் நடந்திருக்கு. ஒரு 3.5 லட்சம் ரூபாய் வேலை தான் இப்போ நடந்துருக்குங்க. அதாவது ரூஃப் போடாமல் ரூஃப் லெவலுக்கு நிற்கிது. ஆமாம். இப்போ ரூஃப் போடுற கண்டிஷனில் இருக்குங்க. கட்டடம் மேலே வந்துருக்கு. சரி சரி சரி. அதுக்கு வந்து இப்போ கையில் இருக்கிற பத்திரிக்கையிலேயே அந்த ரூஃப் போடுற ஏரியா அளவெல்லாம் இதில் நான் எடுத்திருக்கோம். அந்த பத்திரிக்கையை காண்பீங்க. இந்த பிரிண்ட் போர்ஷன் வந்து ரூஃப் போடுறது, மேலே இருக்கிற பின்னாடி இருக்கிற கட்டடம் வந்து சீட்டு போடுற மாதிரி ரெண்டுமே இருக்குது. இப்போ ஐயா வந்து மதுரைக்கு வந்து இந்த மாதிரி அன்பர்களை பார்த்து அந்த கட்டட வேலை நிமித்தமாக கட்டட விஷயமா நன்கொடை கொடுக்குறவங்கள நேரில் பார்த்து வாங்கிட்டு போகிறதுக்குன்னே இந்த பிரயாணம் வந்திருக்கிறீங்க. அப்போ நீங்கள் இருக்கிறது வந்து கனியூரில் இருக்கிறீங்க, ஆனால் வடலூருக்கு போக வர இருக்கிறீங்க. ஒவ்வொரு மாதமும் வடலூர் போகிறோம். அதாவது இது கட்டுறதுக்கு முதலேயே பல வருஷமாக ஒவ்வொரு மாதமும் மாத போஸ்ட்டுக்கு போகிறோம், தை போஸ்ட்டுக்கு போகிறோம், அந்த பணிகளை செய்கிறோம். இப்போ இந்த கட்டட பணிக்காக போனோம். ஒரு வாரம் 10 நாள் அங்கேயே தங்கி இந்த பணியை செய்கிறோம். சரி சரி. திரும்பவும் கொஞ்சம் பணத்துக்காக வந்து அலைஞ்சு கொஞ்சம் பணம் வாங்கிட்டு போய் மறுபடியும் அந்த காரியத்தை பார்க்குறோம். நல்லது 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 ஐயா, நல்லது. வெகு விரைவில் இந்த பணி முடிகிறதுக்கு நாங்கள் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறோம் ஐயா. ஐயா கூட உடன் வந்திருக்கிறவங்க தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஐயா கூட உடன் வந்திருக்கிறாங்களே அவங்க பேரை சொல்லுங்க. நீங்கள் இப்படி வாங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. நமஸ்காரம். நமஸ்காரம். ஐயாவுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் எல் கோவிந்தராஜ். எல் கோவிந்தராஜ். நீங்கள் மதுரையில் இருக்கிறீங்க? மதுரை ஆரப்பாளையத்தில் வசிக்கிறீங்க. இப்போ ஐயா வந்து இன்றைக்கு வந்து தேதி 1/10/2015 வியாழக்கிழமை. இன்றைக்கு வந்தாங்களா? இன்னைக்கு காலையில் வந்தாங்க. கனியூர் நாராயணன் ஐயா அவர்கள் இன்னைக்கு காலையில் வந்தாங்க. குறிப்பிட்ட அன்பர்களை பார்த்து டொனேஷன் வாங்குறதுக்காக, அந்த கட்டட பணிகளுக்காக. நீங்கள் வந்து இங்கே பொருளாதார அதாவது வசூல் செய்து கொடுப்பதற்கு ஒரு ஏஜென்சி மாதிரி இருக்கிறீங்களா ஐயா? உங்களுக்கு ஐயா எத்தனை ஆண்டுகளாக பழக்கம்? 10 வருஷம் பழக்கம். அப்போ எங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறீங்க? முருகானந்த அடிகளை பற்றி ஐயாவுக்கும் தெரியுமா விவரங்கள்லாம்? நமக்கு இன்னும் அவ்வளோ விவரம் பார்த்து. சரி சரி சரி. ஆனால் வடலூருக்கு போய் ஐயாவோட வடலூருக்கு நாங்கள் ஐயாவை நான் அடிக்கடி சந்திச்சுக்கிறீங்களா? சரி சரி சரி. நல்லது. அப்போ வசூலுக்கு நீங்களும் உதவி பண்ணுறீங்க. அந்த மாதிரி இங்கே வந்தால் இங்கே அன்பர்களை பார்க்க வைக்கிறதுக்கு, தெரிந்த அன்பர்கள்ட்ட அழைச்சிட்டு போகிறதுக்கு உண்டான ஏற்பாடு நீங்கள் பார்க்குறீங்க. நன்றி ஐயா. வணக்கம் வணக்கம்.